என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மக்களை ஆரோக்கியமாக வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி, நோயில்லாமல் வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. டாக்டர் செலவே இந்த ஆசனம் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக வராது. சின்ன குழந்தைகளுக்கு தான் அடிக்கடி உடல்நலக் குறைவு ஏற்படும். இந்த ஆசனம் அவர்கள் 10 நிமிடம் செய்துவிட்டாலே எந்த நோயும் வராது என்பதுதான் உண்மை. ஆகவே தான் கலைஞர் தொலைக்காட்சியில் இதை உலக மக்களுக்கு எல்லோருக்கும் இதை கற்பிக்கிறார்கள். ஜாதி மதம் எந்த மதத்தினரானாலும் சரி, எந்த இனத்தினரானாலும் சரி, இதை உலகமெல்லாம் பழகுகிறார்கள். பழகி அதனுடைய நன்மைகளை முழுமையாக அடைகிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், ஏசக்தி பள்ளி பெண்ணாடம் அதன் தாளாளர் யோக கலைமாமணி கவிதா சுப்பிரமணியம், அதனுடைய யோகாசன ஆசிரியர் அன்பு செல்வி, குழந்தைகளுக்கு அத்தனை பள்ளி குழந்தைகளுக்கும் இது கட்டாயப்பாடமாக்கி பல இடங்களுக்கு கூட்டி சென்று போட்டிகளில் வெற்றி பெற வச்சு மாணவர்களுக்கே இந்த கலையை ஊக்குவிக்கிறார்கள். இங்கே பார்ப்பீர்களானால் 1வது 2வது வகுப்பில் இருந்து 5வது வகுப்பு வரைக்கும் எல்லாரும் செய்கிறார் பாருங்கள். இங்கே தனீஸ்வர் 4ஆம் வகுப்பு, திர்ஷன் 1ஆம் வகுப்பு, லிங்கேஸ்வர் 2ஆம் வகுப்பு, தமிழ்ச்செல்வன் 5ஆம் வகுப்பு. 3ஆம் வகுப்பு தான் இதில் இல்லை. ஆகவே இவர்களுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த கலையை பழகிறார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். எந்த வயதும் வித்தியாசம் இல்லாமல் இவர்கள் இக்கலையை பழகி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு இவர்கள் இப்பொழுது சர்வாங்க கவயாசனத்தை செய்யப்போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு சர்வாங்காசனம் பண்ணுங்கள். கால் நேராக நீட்டுங்கள். தூக்கி அப்படியே காலை மடக்கி முட்டை தலையில் வைக்க வேண்டும், நெத்தியில் வைக்கணும். காலை மடக்கு, நெத்தியில் வை நெத்தியில் வைக்கணும். முதுவை நல்ல தள்ளு, முதுவை தூக்கலை. காலை இந்த சர்வாங்காசனம் போட்டு காலை அப்படி மடக்கி தலை நெத்தியில் வைப்பது என்பது ரொம்ப கடினம். ஏன்னா வயிறு இறுக்கப்படுகிறது, பந்துக்கண்ணு முட்டு எல்லாம் இறுக்கப்படுகிறது, வயிறு இறுக்கப்படுகிறது, கழுத்து இறுக்கப்படுகிறது. பாருங்கள், ஒரு 20 எண்ணிக்கை ஒரு 5 தடவை காலைல எழுந்த உடனே காலை கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு ஆசனங்களை செய்ய வேண்டும். மாலையில் செய்வதாக இருந்தால் ஒரு 4 மணி நேரம் இடைவெளி. 1 மணிக்கு சாப்பிட்டா 5 மணிக்கு பண்ணலாம், 2 மணிக்கு சாப்பிட்டா 6 மணிக்கு பண்ணலாம். 3 வேளை செய்ய சொல்கிறார்கள் முனிவர்கள். 3 வேளை செய்தால் வாதபித்த கபம் நம்ம உடலில் இருக்குது, அது ஒரு ரேஷியோவில் இருக்கணும். அது வித்தியாசப்படும் பொழுது தான் மனிதனுக்கு நோய் வருகிறது. காலையில் ஆசனம் செய்துவிட்டால் பித்த நோய் வராது, பித்த சம்பந்தப்பட்ட நோய். மதியம் சாப்பாட்டுக்கு முன்னால் செய்துவிட்டால் வாத நோய் வராது, சாயங்காலம் செய்துவிட்டால் கப நோய் வராது என்று நமது தமிழ் வைத்தியர்கள் தங்களுடைய நூலில் சொல்லுகிறார்கள். திருமந்திரத்தில் மெதுவாக இறங்குங்கள்.
அப்படியே திரும்புங்க, கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க, திரும்ப போடுங்க. டேய் சர்வாங்காசனம் போடுறா, தூக்கு. மெதுவாக முட்டை தலைக்கல் வை, மெதுவாக வைக்கணும், நல்ல முட்டில் வைக்கணும், முதுகு தள்ளணும். சர்வாங்காசனம் போடுறது கடினம், அதை உடலை இறுக்கி முட்டை தலையில் வைக்கிறது அதை விட கடினம். கழுத்து நன்றாக அழுத்தப்படுகிறது, வயிறு அழுத்தப்படுகிறது, பந்துக்கிண்ண முட்டம் சுருக்கப்படுகிறது. பார்க்க வேண்டும். இரத்தமானது காலில் இருந்து இறங்கி அப்படியே நுரையீரல், இருதயம், புலன் உறுப்புகள் இவைகளுக்கெல்லாம் வந்து இறுக்கப்படுகிறது. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். 20 எண்ணிக்கை ஒரு 2, 3, 4 தடவை காலையிலையும் சாயங்காலமும் பண்ணாலே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. டாக்டரிடம் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படாது, மருந்து செலவும் ஏற்படாது. மெதுவாக இறக்குங்கள், நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள், அங்கே பார்க்க திரும்புங்க, முன்ன போங்க, முன்ன போங்கடா. டேய் நீங்கள் தள்ளி வா தம்பி, கொஞ்சம் தள்ளி வா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன், இந்த பள்ளியில் அத்தனை மாணவர்களுக்கும் யோகாசனம் கட்டாய பாடம். ஆண் பெண் மத வேறுபாடு இதெல்லாம் கிடையாது. அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், அதன் நன்மைகளை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் அதன் தாளாளர் அந்த பள்ளியில் எல்லா மாணவிகளுக்கும் கட்டாய பாடமாக வைத்திருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற தாளாளர்களும் பள்ளியினுடைய ஓனர்களும் அதனுடைய பிடி மாஸ்டர்களும் மற்ற விளையாட்டோடு இதையும் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் அத்தனை பேரையும் ஒரு ஆரோக்கியவானாக, நோயில்லாதவர்களாக மாற்ற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.